அத்தியாயம் 15. இதோ உதவி. உங்கள் மனப்படங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனப்படம் மற்றும் இலக்கு கட்டளை மூலம் உங்கள் ஆழ்மனதை எவ்வளவு அதிகமாக ஈர்க்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக அதைப் பெறுவீர்கள். முந்தைய அத்தியாயத்தில் உங்கள் மனப்படத்தை வாய்மொழியாக்க ஒரு வலிமையான இலக்கு கட்டளையை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சேர்த்துள்ளோம். இதனால் உங்கள் ஆழ்மனது உங்கள் வாழ்க்கை இலக்காக நீங்கள் விரும்புவதை மனரீதியாக பார்ப்பதை தவிர மனரீதியாக கேட்கும். உங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் அமைப்பாக செயல்படுவது உங்கள் ஆழ்மனதின் முதன்மை செயல்பாடாகும். ஆனால் நீங்கள் மிகவும் தீவிரமான மனப்படங்களில் தெளிவான வலிமையான கட்டளைகளை வழங்கினால் மட்டுமே அது உங்களை வழிநடத்தும். உங்கள் ஆழ்மனது நீங்கள் விரும்புவதை மனரீதியாக பார்க்க வேண்டும், மேலும் அது பார்ப்பது தெளிவாகவும் துடிப்பாகவும் தீவிரமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் தீவிரமான மனப்படத்தை மேலும் வலியுறுத்த உங்கள் மனப்படத்தை ஒரு சுருக்கமான வலிமையான இலக்கை கொண்டு வாய்மொழியாக்க வேண்டும். கட்டளை ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் நூற்றுக்கணக்கான 2 வினாடி வாய்ப்புகளில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது. இவ்வாறு ஒரே நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் உங்கள் இலக்கு கட்டளையை மனரீதியாக பார்க்கும் மற்றும் மனரீதியாக கேட்கும். இப்போது 3வது மன பரிமாணத்தைச் சேர்க்கவும். உணர்ச்சி. உற்சாகம். உங்கள் ஆழ்மனம் உங்கள் மொத்த ஆளுமையைப் போலவே மந்தத்தால் செயல்படுத்தப்படுவதில்லை. மந்தமாக, உற்சாகமற்றதாக, அக்கறையற்றதாக இருப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களை செயல்படுத்த முடியாது. மந்தமாக, உற்சாகமற்றதாக, அக்கறையற்றதாக இருப்பதன் மூலம் உங்கள் சொந்த ஆளுமையை நீங்கள் செயல்படுத்த முடியாது. மேலும் உங்கள் ஆழ்மனதை மந்தமான, உற்சாகமற்ற, அக்கறையற்ற மனப்படங்களால் செயல்படுத்த முடியாது. நீங்கள் விரும்புவதைப் பற்றி உற்சாகமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை இலக்கைப் பற்றி உற்சாகமாக இருங்கள். நீங்கள் மனப்படங்களுடன் சிந்திக்கிறீர்கள். அதுதான் உங்கள் எண்ணங்கள், மனப்படங்கள். உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த உங்கள் மனக்கட்டளையாக உங்கள் ஆழ்மனது ஏற்றுக்கொள்வது இதுதான் நீங்கள் விரும்புவதைப் பற்றிய மனப்படங்கள். எனவே உங்கள் வாழ்க்கை இலக்கைப் பற்றி உற்சாகமாக இருப்பதன் மூலம் உற்சாகத்துடன் உங்கள் மனப்படங்களை செயல்படுத்துங்கள். உற்சாகம் தொற்றக்கூடியது. உற்சாகம் உங்கள் ஆளுமை முழுவதும் பரவி மந்தமான தன்மையே உங்களிடம் ஏதேனும் இருந்தால் பிரகாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றும். உற்சாகம் உங்கள் வாழ்க்கை இலக்கின் மனப்படங்களுக்கும் அதையே செய்யும். உங்கள் இலக்கு கட்டளையின் மனப்படங்களில் உங்கள் ஆழ்மனதில் உற்சாகத்தை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை இலட்சியத்தை யதார்த்தமாக மாற்றுவதற்கு தேவையானதை வழிநடத்துவதில் அல்லது உங்களை ஈர்ப்பதில் உங்கள் ஆழ்மனதில் மிகவும் உற்சாகமாக, இன்னும் சரியாகச் சொன்னால் இலக்கு செயல்படுத்தப்பட்டது ஆகிறது. உற்சாகம் ஒரு அற்புதமான செயல்படுத்தி. உற்சாகம் உணர்ச்சிகளைத் தூண்டுகிறது. உங்கள் குரலில் உற்சாகத்தை செலுத்தும்போது மக்கள் உடனடியாக கவனம் செலுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு உற்சாகமான ஆளுமையை வளர்த்துக் கொள்ளும்போது மக்கள் உங்கள் மீது ஆர்வம் காட்டுகிறார்கள். நீங்கள் மந்தமாக இருந்தால் அவர்கள் உங்களை கடந்து செல்கிறார்கள். உற்சாகம் உற்சாகத்தை தூண்டுகிறது, மேலும் இரண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைச் செய்யலாம். பின்னர் எதிர்பார்ப்பின் காந்த சக்தியைச் சேர்க்கவும். உங்கள் வாழ்க்கை இலட்சியத்தைப் பற்றி உற்சாகமாக இருங்கள். உங்கள் திட்டங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடையும் முயற்சிகள் குறித்து உற்சாகமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கவும். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் என்று பைபிள் கூறுகிறது. மேலும் ஒரு மனிதன் உற்சாகமாக நினைப்பது போல உற்சாகமாக, ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பது போல